ஜேஎஸ்வி ஜெயஸ்ரீ வெங்கடேசா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 17ஆம் ஆண்டு வகுப்பு துவக்க விழா தருமபுரி பெண்ணாகரம் சாலை ஆட்டுக்காரம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஜேஎஸ்வி ஜெயஸ்ரீ வெங்கடேசா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஜேஎஸ்வியின் 17ஆம் ஆண்டு வகுப்பு துவக்க விழா இன்னாகுரேஷன் ஃபங்க்ஷன் இன்று வெள்ளிக்கிழமை கல்லூரி வளாகத்தில் உள்ள ஜேஎஸ்வி அரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாடு அரசின் அனுமதி பெற்று பெரியார் பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இக்கல்லூரியின் புதிய கல்வியாண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கும் வகையில் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு முன்னதாக குரு வணக்க பாடல், தமிழ் தாய் வாழ்த்து பாடல்கள் பாடப்பட்டு குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வரவேற்புரை தமிழ்துறை தலைவர் திருமதி பி காந்தி MA MPhil வரவேற்புரை ஆற்றினார். வாழ்த்துறை கல்லூரி முதல்வர் டாக்டர் பி ஆராய்ச்சிமணி MSc MEd PhD அவர்கள் மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கினார். சிறப்புரை ஜெயஸ்ரீ வெங்கடேசா கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு பொன் ராஜமாணிக்கம் MA அவர்கள் புதிய மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினர் இந்நிகழ்ச்சியில் தருமபுரி கூடுதல் மாவட்ட நீதிபதி திருமதி KR ஜோதி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதிய கல்வியாண்டில் கல்லூரியில் சேரும் மாணவர்களை வரவேற்று அவர்களுக்கு உயர்கல்வியின் முக்கியத்துவம், ஒழுக்கம் மற்றும் கல்வியின் சிறப்பை எடுத்துரைக்கும் நோக்கில் இந்த துவக்க விழா நடைபெற்றது. இதில் புதிய மாணவர்கள், பெற்றோர்கள், பேராசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் திரளாக பங்கேற்றனர். நன்றி உரை கணினி அறிவியல் துறை தலைவர் திரு J கணேசன் MSc MCA BEd அவர்கள் நன்றி உரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதிய கல்வியாண்டில் கல்லூரியில் சேரும் மாணவர்களை வரவேற்று அவர்களுக்கு உயர்கல்வியின் முக்கியத்துவம், ஒழுக்கம் மற்றும் கல்வி சிறப்பை எடுத்துரைக்கும் நோக்கில் இந்த துவக்க விழா நடைபெற்றது. இதில் புதிய மாணவர்கள், பெற்றோர்கள், பேராசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் திரளாக பங்கேற்றனர். வருக வருக என ஜெயஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனத்தின் சார்பாக தாளாளர் என்ற முறையிலும் இந்த நிறுவனர் என்ற முறையிலும் இரு கரங்கூப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிறுவனமானது இந்த 17ஆம் ஆண்டு தூக்கப்பட்டது. நானும் உங்களை போன்ற ஒரு கிராமத்தை சார்ந்தவர், வத்தல்மலை அடியோரம் கொந்தமட்டி என் சொந்த ஊர். நானும் தொடக்கப்பள்ளியில் ஒரு ஆசிரியராக பணியாற்றி நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் இந்த கல்வியில் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. எந்த அரசாங்கம் இருந்தாலும் நம்ம அரசாங்கத்துக்கு முதலில் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா போட்டி போட்டுக்கிட்டு எங்களை போன்றவர்கள் நிறைய கல்லூரிகள் ஆரம்பிச்சதுனால தான் ஈஸியாக நீங்கள்லாம் படிக்க முடியுது. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் 1969, 70, 71, 72 காலத்துல எல்லாம் இப்போ ஈஸியாக கிடைக்காது. நல்லா SLC முடிச்சுட்டு இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேர்றதுக்காக ஒரு ஆண்டு காலம் போராடி கிடைக்கவே இல்லை, அட்மிஷனே கிடைக்கல. கடைசியில் கிருஷ்ணகிரியில் போய் அப்போ வந்து PUCன்ற ஒரு படிப்பு, அதான் எங்களுக்கு ஆர்ட்ஸ் தொடக்கம், அங்கே சேர்ந்து படித்தோம். அதனால இவ்வளவு ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஜட்ஜம்மா பேச போறாங்க, நீதியரசர் பேச போறாங்க. அவங்களும் உங்களை போல கிராமத்தை சார்ந்தவர்கள். யார் வேணாலும் எந்த நிலைக்கு வேணாலும் போக முடியும். யார் வேணாலும் எந்த நிலைக்கு வேணாலும் போக முடியும். ஆடி கார்ல போறவங்களை பார்த்து நம்ம ஸ்கூட்டியில போறவங்க நம்மளால முடியுமா நிச்சயமா போக முடியும். எந்த ஆர் கையில் இருக்குன்னா நம்ம கையில் இருக்கு, நம்ம மனசுல இருக்கு, நம்ம உழைப்புல இருக்கு. உண்மையான உழைப்பு இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். நெகட்டிவ் திங்கிங், அதாவது எப்பயுமே முடியாது என்ற வார்த்தையை தூக்கி எரிஞ்சிருங்க. மாணவர்கள் சொல்றேன், உங்க பெற்றோர்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க? நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் எங்கள் பெற்றோர்கள் இவ்வளவு முயற்சி எடுத்துக்கல. அன்னைக்கு சூழ்நிலை, அன்று சூழ்நிலை அன்னைக்கு அப்படிதான் இருந்தது. நாங்கள்லாம் காலையில் 5வது 6வது படிக்கும் போதெல்லாம் நாங்கள் காலையில் கொண்டு போய் பேகை வச்சு நேராக எங்கள் ஹெட்மாஸ்டர் வீட்டுக்கு போயிடுவோம். அவங்க வீட்டு வேலையை போய் செய்யணும். நாங்கள் அவங்க தோட்டம் வச்சுருந்தா தோட்டத்தில் வேலை செய்யணும், மாடு வச்சுருந்தா சாணி எழுதணும், தட்டை எடுத்து வந்து போடணும். 11 மணிக்கு வருவோம். மத்தியானம் சாப்பாடு உப்புமா இருக்கும் அந்த காலத்தில், மதிய உணவு. அந்த நிலை இருந்தது. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு உங்களை எப்படியாவது ஊரில் ஒரு 4 பேர் உத்தியோகத்தில் இருந்துட்டாங்கன்னா பெரியவங்க நினைப்பாங்க, நம்ம குழந்தைகளை எப்படியாவது படிக்க வச்சு நாமளும் அது மாதிரி ஒரு உத்தியோகத்துக்கு நம்ம பிள்ளைங்களை அனுப்பணும். நாளைக்கு நீங்க உத்தியோகத்துக்கு போயிட்டு சம்பாதித்து
அவர்களை எதிர்காலத்தில் நல்லா காப்பாற்றுகின்றதில் எந்த பேரண்ட்ஸுக்கும் அந்த எண்ணங்கள் கிடையாது. உங்களை எப்படியாவது கண்ணுக்கு முன்னாடி எப்படி ஒரு மாணவனுக்கு ஒரு தீபாவளி பொங்கல் ஒரு நல்ல நாள் ஒரு புதிய துணி எடுத்து கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, எல்லா பெற்றோரும் அந்த புளிக்கு போட்டு போகும்போது முன்ன விட்டு பெண்ணை பார்ப்பாங்க, நல்லா இருக்கா ட்ரெஸ் நல்லா இருக்கு. அது மாதிரி உங்களை நல்ல உயர்ந்த நிலைக்கு அனுப்பி உங்களை கண்ணார பார்க்கணுன்றதுக்காக தான் அந்த பெரியவங்களாம் கஷ்டப்பட்டு ஒன்று நிறைய வச்சிருந்துட்டெல்லாம் படிக்கிறது. இந்த சிறிய அமௌண்ட், அதாவது தருமபுரி மாவட்டம் மட்டும்தான் இந்த கல்வியல் கல்லூரியில் 8000 10,000 செல்பீஸ் கொடுத்து படிக்கிற கல்லூரி. நம்ம மாவட்டத்தை தாண்டி போயிட்டீங்கன்னாவே 15,000 20,000 1 லட்சம் 50. கோயம்புத்தூர்லாம் போட்டீங்கன்னா 1.5 லட்சம் பிகா டொனேஷன் மட்டும் 1.5 லட்சம். சேம் இதே படிப்பு தான். அதனால நல்லதொரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. உங்களுக்கு கல்வியை கூட ஒழுக்கம் இங்கே அதிகமாக இருக்கும். அடிக்கடி போட்டு ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுப்போம். 10 பேர்ல 8 பேர் 5 பேர் எங்கள் பயிற்சி கட்டால் உயர்நிலைக்கு போவாங்க. எங்ககிட்ட கல்வியில் கல்லூரி முடிச்சவங்க டிகிரி முடிச்சவங்களாம் நிறைய பேர் இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்காங்க. எங்களுக்கே தெரியாது எங்கிட்ட படிச்சவங்க வந்து அவங்க அறிமுகம், சார் நான் எஸ்ஐயா இருக்கேன், போலீஸா இருக்கேன், ரீசார்ஜ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கே பெருமையா இருக்கும். அதனால உங்களாலும் முடியும். அதாவது உளிப்பட்டு, அதாவது ஒரு கல்லுக்கு லட்சக்கணக்கான உளிகள் கொடுக்கும்போது தான் சிலையா வந்து நிற்குது. நீங்க வந்து உருவம் இல்லாத 3 1 பங்கு செதுக்கப்பட்ட சிலை, இன்னும் 2 பங்கு செதுக்கணும். இந்த 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 3 ஆண்டு காலம், இந்த 3 வருஷமும் கொஞ்சம் கட்டுக்கோ பாருங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு நினைக்கிற வயசு இது. இந்த 3 ஆண்டு காலம் யாரு கட்டுக்கோப்பா இந்த டிகிரியை சாதாரணமா நினைக்காதீங்க. ஏன்னா நாங்களாம் அந்த டிகிரிக்கு பட்ட கஷ்டம். பிஎட் எல்லாம் நான் படிக்கவே இல்லை. வெறும் +2 முடிச்சேன், பியூசி முடிச்சேன், கரசில் டைரக்டா எம்ஏ பண்ணேன். பிஎட் படிக்க வாய்ப்பு கிடைக்கல. ஆனா நாங்க பிஎட் படிச்சுட்டு ஒரு மிடில் ஸ்கூல் HM கிட்ட போகும்போது கண்ணில் தண்ணி விட்ட நாட்கள் நல்லா உண்டு. ஏன்னா என்னோட ஜூனியர் இருப்பாங்க, மிஸ் பண்ண மாட்டாங்க. போனோன்னா வணக்கம் கூட சொல்ல மாட்டாங்க. நாங்கள் வயசு மூத்தவர், நான் அவரெல்லாம். ஏன்னா அவங்க படிப்பில் அதிகம். அப்படி ஒரு மனநிலை. ஏன் நாமளும் ஒரு பிஎட் படிச்சிருந்தா நாமளும் ஒரு மிடில் ஸ்கூல் HM இருந்திருக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வந்திருக்கோம். ஏதோ கடவுளுடைய ஆசையால் என்னுடைய முயற்சி இருந்தாலும் மேல கடவுள் இருக்கா. இந்த கடவுளுடைய ஆசையால விடாமுயற்சி இந்த கல்லூரியை நான் 2006 2007 முதல் கல்வியல் கல்லூரி ஆரம்பிச்சேன். அது பிறகு 2010 இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆரம்பிச்சேன். இது என்னுடைய மனநிறைவு என்னவென்றால் இதுல பெருசா கோடியா சம்பாதிச்சு பண்ணதெல்லாம் இல்லை. நிறைய பேருக்கு கல்வியை கொடுக்கிறோம். ஈஸியா பார்க்க முடியுது. செக்ரட்டரியோ, இந்த காலேஜ் சேர்மனையோ, செக்ரட்டரியோ, கரஸ்பாண்டோ அட்மிஷனுக்கு போன்ல சொன்னா போதும், அங்கே அட்மிஷன் போட்டுக்குவோம். அதுக்கு முறையா போகணும், ஆபீஸ் போகணும், பிரின்சிபாலை பார்க்கணும், ஃபார்ம் ஃபில் பண்ணணும். எல்லாமே ஒண்ணுதான். அப்படி பண்ணாலும் ஒண்ணுதான், போன்ல சொல்லிட்டு வந்து கல்லூரி சேர்ந்தாலும் ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்லதொரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு கல்வியோடு ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுப்போம். உங்களுடைய பெற்றோர்கள் கனவை நினைவாக்குங்கள். உங்க பெற்றோர்கள் எப்படியாவது ஒரு டிகிரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க ஒன்றும் வேண்டாம், முனிசிபாலிட்டி ஆஃபீஸுக்கு போங்க. கமிஷனுடைய படிப்பு நான் பாருங்க பிகாம்னு இருக்கும். எப்படி சார் கமிஷன் ஆனாங்க? குரூப் எக்ஸாம் எழுதுனாங்க, கமிஷனர் ஆயிட்டாங்க. அவங்க ஜீப்புக்கு ஏறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஊழியர்கள் என்ன பண்றாங்கன்னா, அம்மா கிளம்பிட்டாங்க ஜாக்கிரதைன்னுவாங்க. முனிசிபாலிட்டி இருக்கிற பூரா கமிஷன் வராது, ஜாகிரதையா இருப்பாங்க. எதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, நம்மளாலேயும் முடியாது எதுவும் கிடையாது. இப்போ நம்ம தர்மபுரியில பாலசுமான டிஎஃப்ஓ இருக்காரு. அவரு சும்மா இங்க புறவடைன்ற ஒரு கிராமத்தை சார்ந்தவர். அவங்களாம் முயற்சி, விடாமுயற்சி நீங்களும் ஆகலாம். அதனாலதான் இந்த 3 ஆண்டு டிகிரி பிஎஸ்சின்றது, இந்த 3 ஆண்டு படிப்பை சிறப்பாக படிச்சு முடிக்கிற வரை ஒரு கட்டுக்கோப்பா படிச்சிட்டீங்கன்னா உங்க எதிர்காலம் நிச்சயமாக நன்றாக இருக்கும். உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கிற ஒரு படிப்பு. ஆனா பவர்ஃபுல், அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிப்பு இந்த டிகிரி என்பது. நீங்க என்ஜினியரிங் போலாம்,
என்ஜினியரிங் படினா ஒரு குறிப்பிட்ட மட்டும் தான், ஒரு கம்பெனிஸ் மட்டும் தான் போக முடியும். குரூப் எக்ஸாமுக்கு அது இதுக்கு போகணும்னா நீங்க 4 இயர்ஸ். அந்த என்ஜினியரிங் போகும்போது 4 வருஷத்துக்கு பேரண்ட்ஸ் ஒரு 4-5 லட்சம் சாதாரணமா இன்னைக்கு பிரியாகர்ஸா கூட அந்த வெளியே போய் படிக்கும் போது 4-5 லட்சம் செலவாயிடும். ஆனா இது அப்படி இல்லை, அதுக்கு ஈக்குவல் படிப்பது. நீங்க தமிழகத்தில் எந்தெந்த தேர்வுக்கு, போட்டி தேர்வுக்கு அவங்க அரசு அறிவிச்சாலும் நீங்க அப்ளை பண்றதுக்கு, நீங்க தேர்வு எழுதுறதுக்கு உண்டான தகுதி படைத்தவர்கள். அதனால ஒவ்வொருத்தரும் எடுத்திருக்கிற குரூப்பை அரியர் இல்லாம வகுப்பறைக்கு வந்து படித்து இந்த ஜெயஸ்ரீ வெங்கடேஸ்வரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர்ந்து நீங்க யூஜி கோர்ஸ், அதாவது இந்த இளநிலை பட்டதாரியை முடிச்சிருங்க. உங்க எதிர்காலம் சிறப்பாக அமையும். உங்களுடைய அப்பா அம்மாவுடைய கனவை நீங்க நிறைவாக்குங்கள். உங்க அப்பா அம்மா பேச்சை கேளுங்க. நம்ம கிராமப்புறத்தில், அதாவது தப்பா சொல்ல முடியல, கிராமப்புறத்தில் திருப்பி சொல்றேன், நகரப்புறத்தில் இருக்கிற குழந்தைங்க விட நான் கிராமப்புறத்தை சார்ந்தவர்களுக்காக சொல்ல வரேன். நம்முடைய அப்பா அம்மாவுக்கு நாம் கொஞ்சம் இன்னும் சேர்ந்து கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். அவங்க நம்மளை எப்படியாவது படிக்க வைக்கணும், எப்படியாவது அவங்க உத்தியோகத்துக்கு எடுக்கணும். நம்மளோட நாம தான் கஷ்டப்படுறோம், அவங்க எதிர்காலத்தில் கஷ்டப்படக்கூடாது, நம்ம மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்தில் அவங்களை படிக்க வைக்கிறாங்க. இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு 4-5 மாட்டு நாம மெயின்டைன் பண்ணலாம். அவங்க ஈஸியாக அவங்களுக்கு ஒரு 4 மாட்டை வாங்கி கொடுத்து போயிடான்னு சொல்லிட்டு 1-2 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்களால் முடிஞ்சது சொல்லலாம். இல்லாமல் உங்களை படிக்க வைக்கிறாங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் நல்லாக அமைய வேண்டும் என்பதற்காக தான் உங்களை படிக்க வைக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்று கோகுலேஸ்வரா கல்வியியல் கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவர்கள் வந்திருக்காங்க, அதனுடைய சார்ந்த பெற்றோர்கள் வந்திருக்காங்க. அவங்களையும் என்னுடைய தாளார் நம்முடைய வருகிறவர்களை வரவேற்கின்றேன். மறந்துட்டேன் நான், மன்னிக்கவும். அதனால அந்த கோகுலேஸ்வரா கல்லூரி தான் ஆரம்பிச்ச ஆண்டே. அப்பதான் அந்த வருஷம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு பல்கலைக்கழகம் கல்வியியல் கல்லூரி பல்கலைக்கழகம் ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ண வருஷமே நாங்கள் கோல்டு மெடல் 8 கோல்டு மெடல் வாங்கணும். லலிதா சார் தான் ஒரு திருமணமான ஒரு மேடம், அவங்க எனக்கு 8 கோல்டு மெடல் தமிழ்நாட்டிலேயே கோல்டு மெடல் அனைத்து சப்ஜெக்ட்லயும் கோல்டு மெடல் எனக்கு இந்த கல்லூரிக்கு வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் தான் முன்ன கோல்டு மெடல் வாங்கினோம். அதே மாதிரி கல்வியியல் கல்லூரி நாங்கள் சிறந்த முறையில் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆண்டு கூட 100 அட்மிஷனா 99 நாங்கள் போட்டதில்லை. காரணம் என்னன்னா எங்களுடைய மாணவர்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள் நாங்கள் அது மாதிரி செய்கிறோம். அதனால எங்களை விரும்பி கல்லூரி பொறுத்தவரை எல்லா 100 சீட்டை வந்து எங்களுக்கு போட்டுருவாங்க. 100% ரிசல்ட் வாங்கி கொடுப்போம். 80% மார்க் விழுக்காடு இல்லாமல் நாங்கள் மார்க் வாங்கி கொடுப்போம். அதனால அந்த கோகுலேஸ்வரா கல்வியியல் கல்லூரி வந்திருக்கின்ற 1ஆம் ஆண்டு மாணவிகளுக்கும் அதை சார்ந்த இருபால் பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். அதனால் இந்த நல்ல நிறுவனத்தில் சேர்ந்திருக்கீங்க. மீண்டும் உங்களுடைய பெற்றோர்களை உங்களையும் வரவேற்று சிறந்த முறையில் படித்து உங்களையும் உங்கள் பெற்றோருக்கு நல்ல பேரையும் உங்களையும் உயர்த்திக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த 1ஆம் ஆண்டு தூக்கு விழாவிற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று, அவங்களுக்கு நிறைய வேலை இருந்தாலும் ஒரு நீதிபதி என்பது, நீதியரசர் என்பது அவங்களுக்கு வேலை சுமை அதிகம். அது இவங்க மாவட்ட கூடுதல் நீதிபதி இவங்க தான் முக்கியங்க. இருந்தாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்தவங்க அம்மாவுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்ட ஜெயஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நிறுவனத்திற்கும் கல்வி குழுமத்திற்கும் மற்றும் இந்த நிறுவனத்தை மிகவும் கடினமாக உழைத்து உருவாக்கி அவரது அன்பு துணைவியார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிறுவனத்தின் செக்ரட்டரி, பிரின்சிபல் மற்றும் பேராசிரியர்களுடன் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் பெற்றோர்கள், இவர்களை உருவாக்கி தந்த பெற்றோர்கள் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுல சொல்றாங்க அரசியலமைப்பையும் நமது சுதந்திரத்துக்காக போராடிய லட்சியங்கள் போராட்டங்களையும் நம்ம மதிக்கணும், தேசிய சின்னங்களை நம்ம மதிக்கணும் அப்படின்னு அதில் வந்து நமக்கு வடிவெடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 11 கடமையை ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. ஸோ வாட் ஐ ஹவ் டு, வாட் ஐ ஹவ் நாட் டு டூ அப்படிங்கிற விஷயங்களை மிக அழகாக அந்த கடமைகள் வச்சுருக்கோம். 51A ஆஃப் ஆர்டிகல் 51A ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அப்போ பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறாங்க இறையாண்மை, ஒருமைப்பாடு,
ஒற்றுமை, இதையெல்லாம் நம்ம கூட வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தேசிய பாதுகாப்பு. இப்போ தேசிய நலனுக்கு நாம வாழணும். இப்ப நான் என்னோட மட்டுமே நான் வாழ்ந்து விட்டு சென்றுடக்கூடாது. நான் சாப்பிட்டேன், நான் துணி போட்டேன், நான் வாழ்ந்தேன் அப்படிலாம் செல்லவே கூடாது. அது வாழும் இல்லை. நம்ம போடுற துணியும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடும், நம்ம செய்யக்கூடிய செயல் அனைத்திலுமே இந்த சமூகம் சார்ந்த ஒரு சூழல் இருக்கிறது. யாரோ ஒருத்தர் தயாரித்த துணியை நாம் கொடுக்கிறோம், யாரோ ஒருத்தர் உழைத்து கொடுத்த உணவை நாம் உண்ணுகிறோம். அதனால் நாம் தனி மனிதர்கள், நம் பயணம் சமுதாயத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற கடமையை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும். அதனால தேசிய நலன் சார்ந்து நாம் இருக்க வேண்டும். எதுவுமே வேணாங்க, நல்ல புத்தி நல்ல சிந்தனை இருந்தால் நிச்சயமாக நாம் உயர்ந்த இடத்தை அடைய முடியும். இன்னைக்கு அவ்வளவு பெரிய கல்வி குழுமத்தை தனி மனித சிந்தனையால எவ்வளவு பேர்த்த ஒருங்கிணைச்சு அவர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மிக சாதாரண பயணம் கிடையாது. சரியா? அதனால இதையெல்லாம் நீங்க கவனிச்சுட்டு உங்களாலேயும் இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களை உருவாக்க முடியும், பெரிய உயர் பதவிகளுக்கு செல்ல முடியும், உயர் பதவிகளுக்கு செல்லக்கூடிய மனிதர்களை உருவாக்க முடியும். அதை நீங்க சிந்தனையில கருத்து செஞ்சுக்கோங்க. உங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க செய்யறவுடைய செயல் உங்க பேரண்ட்ஸ்க்கு இந்த உலகத்துல மரியாதையை தேடித்தரும், உங்கள் நிறுவனத்திற்கு தேடித்தரும், உங்கள் ஆசிரியருக்கு தேடித்தரும், உங்களுடைய சமூகத்திற்கு தேடித்தரும். அதனால இந்த பயணத்தை மிக அருமையாக அமைத்துக் கொள்ளுங்கள். முத்தமிழின் பெருமை சொன்னால் மூச்சு குழாய் இணைக்கும் முத்தான முத்தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். பெரிய ஒரு அலையை அடிச்சு ஒரு சுனாமியை ஓஞ்சி உட்கார்ந்துருக்கு. மாண்புமிகு பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது மாவட்டத்தினுடைய நீதியரசர் அம்மா அவர்களுக்கு முதல் வணக்கம். இந்த கல்லூரியை ஜெயஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்ரீ கோகுலகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் நிறுவன தலைவர் பெரும் மதிப்பிற்கும் போடுதலுக்கும் உரிய இருபால் மாணவ செல்வங்களுக்கும் இருபால் பெற்றோர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இங்க இந்த விழா ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னார்கள், அம்பிகேஸ்வரி மேடம் சொன்னாங்க, விழா ஆரம்பிக்கும் போதே நெஞ்சமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராயோ பராபரமே என்று ஆரம்பித்தார்கள். நமது மாவட்ட நீதியரசர் அம்மா அவர்கள் அதை சிறப்பாக ஒரு புத்தகமே வாசித்த மாதிரி இருந்தது. நிறைய பேருடைய பேச்சை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு புதுமையாக இருந்தது. அவருடைய பேச்சு ஒவ்வொன்றிலும் இன்றைய சூழலுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அதை கவனித்தாலே போதும். அதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. அனைவருக்குமே நம்ம இங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு மிகச்சிறிய செய்தி என்னன்னா, அம்மாவுடைய அந்த வார்த்தைகள், அந்த சமுதாய அக்கறை. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்த வேண்டும் அம்மா அப்படின்னாரு கவிமணி தேசிய நாயகம் பிள்ளை. அந்த வைர வரிகளை பேப்ப இந்த விழாவினை, இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அம்மா அவர்களுக்கு நமது நிறுவனத்தின் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலை இந்த நேரத்தில் நம்ம இலக்கு வெகு விரைவில் சிறப்பாக நம்ம சேர்ந்துட முடியும். அந்த மாதிரி தான் இந்த கல்வியை நம்ம அணுகணும். பர்டிகுலராக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட். ஒரு 2010க்கு முன்னாடி இருந்த எஜுகேஷன் சிஸ்டம் வேறு, இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் வேறு. யூ ஷுட் ஹேவ் த அவேர்னஸ். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதல்ல அவேர்னஸ் வேணும். எப்படி படித்தா வேலைவாய்ப்பு கிடைக்கும், எப்படி படித்தா நம்ம கிராஜுவேட் ஆக முடியும். பர்டிகுலர்லி ஒரு கிராஜுவேட் ஆனாலே வேலை கிடைச்சிருமா அப்படின்னா 100% கிடையாது. ஸோ வேலை கம்பல்சரி இம்பார்ட்டன்ட், அது எல்லாருக்கும் தேவை. அப்போ என்ன பண்ணால் சார் வேலை கிடைக்கும் அப்படின்னா, கிராஜுவேட் ஆனால் மட்டும் வேலை கிடையாது, டிகிரி வாங்கிட்டால் மட்டும் வேலை கிடையாது. அப்போ அரசாங்கம் என்ன எதிர்பார்க்குது, ஒரு கம்பெனி என்ன எதிர்பார்க்குது, நம்ம என்னவா இருந்தால் நமக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு டவுட்டு, உனக்கு ஒரு ஆர்வம், அதை ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நோக்கம் இருக்கணும் உங்கள்கிட்ட. அப்போ என்ன எதிர்பார்க்குதுன்னா, படிப்புக்கு மேலே ஸ்கில்லை எதிர்பார்க்குது. இப்போ எல்லா எக்ஸாமுக்கும் என்ன பண்ணிட்டாங்க, வாட்ச்மேன் வேலையிலேருந்து மிக உயரிய பதவி வரும் என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட்டு எக்ஸாம் வச்சுட்டாங்க. ஸோ கிராஜுவேட்டு சர்டிஃபிகேட் கொண்டு போய் கொடுத்தா வேலை கொடுத்த காலம் போயிடுச்சு. அப்போ நம்ம படிப்பை எப்படி அணுகணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ப்ராஜெக்டை முடிச்சதுக்கப்புறம் இந்த நாலேஜை எடுத்துட்டு டிகிரி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு 3 டிகிரியில் உட்காந்து படிக்கிறது புத்திசாலத்தெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ நம்ம இந்த டே ரொம்ப ப்ரீசியஸான டே ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டா. ஸோ எல்லாரும் பேக்கெட்லேயும் செக் பண்ணிங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும். ஸோ இதை நம்ம எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா, ஆக்கப்பூர்வமாக. நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்கோ டிக்ஷனரி இருக்குது. ஒரு வேர்டு தேர்னுன்னா ஏசிஎஸ் பிசிஎஸ் சிசிஎஸ் ஓப்பன் பண்ணி படிக்கணும். அதுக்கே கால் பண்ணி ஆகும் தேடி பிடிக்கிறதுக்கு.
ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு கூகுளில் ஒரு மைக் இருக்குது, அதை தட்டினா உடனடியாக என்ன பண்ண ஒரு செகண்டில் ஒரு வேர்டுக்கான மீனிங்கை படிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்துடுச்சு. அந்த டெக்னாலஜி யூட்டிலைஸ் பண்ணணும் நம்ம. வி ஷுட் நோ த டெக்னாலஜி. ஒரு டிகிரி கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அடிஷ்னலாக அது சம்மந்தப்பட்ட ஸ்கில்லை தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வேலை கிடைக்கும். கம்பெனியோ ஒரு கவர்மெண்ட்டோ உனக்கு என்ன டெக்னாலஜி தெரியுது, படிப்புக்கு மேலே உனக்கு என்ன தெரியுது அப்படின்ற விஷயத்தை தான் எதிர்பார்க்குது. ஸோ டே 1ல இருந்து சைமல்டேனியஸாக எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு 9வது 8ஆம் வகுப்புல இருந்தே இட்ஸ் a வெரி காம்படிட்டிவ் வேர்ல்டு. உங்க கூட போட்டி போட 1000 இல்ல லட்சம் இல்ல கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. நீ உனக்கு என்ன வேலை கிடைக்க போதோ அந்த வேலைக்கு நீ ஒரு ஆள் போட்டி ஆள் கிடையாது. நல்ல மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. எப்போ ப்ரிப்பேர் பண்ண அந்த வேலைக்கு அப்படின்னு பார்த்தா 8வது படிப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம அதுக்கு எப்படி தயாராகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ படிக்கும் போது கிராஜுவேஷன் வாங்குறதுக்கான படிப்பையும் படிக்கணும். அதே மாதிரி அடிஷ்னல் ஸ்கில் அது சம்பந்தமான நீ என்ன துறையை தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்லை, அது சம்பந்தமான திறனை வளர்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி பேரலாக நீ படிச்சுட்டு வரும்போது உன்னுடைய கிராஜுவேஷன் முடிச்ச அடுத்த 6 மாத காலத்துலையோ 1 வருஷ காலத்துலையோ கண்டிப்பாக உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு குட் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு நல்ல வேலையை டெஃபினட்டாக ரீச் பண்ண முடியும் அப்படின்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்கிறேன். ஸோ